சன் டிவில பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு சீரியலா இருந்த வானத்தை போல சீரியல்ல நடிச்சது மூலமா ஃபேமஸான ஆக்ட்ரஸ் மான்யா ஆனந்த் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய ஆக்டர்ஸை பத்தி பேசியிருந்தாங்க. இப்படி அந்த இன்டர்வியூல ஆக்டர் தனுஷை பத்தின ஒரு சர்ச்சையான விஷயத்த பேசிட்டாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது சம்பந்தமா அந்த நியூஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி ஆக்டர் தனுஷோட மேனேஜர் ஸ்ரேயாஸ்ன்றவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. தனுஷோட படத்துல நீங்க நடிக்க முடியுமான்னு கேட்டாரு. அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். தனுஷா இருந்தாலும் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாரு. யாரா இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு இப்படி மான்யா ஆனந்த் சொன்னதா அந்த நியூஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால அப்படியே பேசு பொருளா மாறவே தனுஷ் இப்படிலாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லி சமக்கடுப்பாகி மான்யா ஆனந்துக்கு சப்போர்ட்டா பலரும் இல்ல இவங்க கொஞ்ச நாளா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க, அதனால திருப்பியும் ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக இப்படிலாம் போய் பேசிக்கிட்டு வராங்கன்னு மான்யா ஆனந்தோட கருத்துக்கு எதிராக பலரும் பேசிக்கிட்டு வராங்க. இதுக்கடையில இந்த நியூஸ்னால ஆக்டர் தனுஷ் சிலர் ட்ரோல் பண்ணிக்கிட்டும் வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆக்ட்ரஸ் மான்யா ஆனந்த் இந்த ஒரு சர்ச்சைக்கு ரீசெண்டா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த இன்டர்வியூ வச்சு தனுஷ் சாரை பத்தி பல சேனல்ஸ் தப்பான தகவல்களை பரப்புறத நான் கவனிச்சேன். முதல்ல அந்த பேட்டியை முழுமையா பாருங்க. தனுஷோட மேனேஜர் ஸ்ரேயாஸோட பேரை பயன்படுத்தி பொய்யான ஒரு நபர் அப்படி செஞ்சிருக்கலாம்னு தான் நான் குறிப்பிட்டிருக்கேன். இதை தெளிவுபடுத்துறதுக்காக தனுஷ் சாரோட டீம் கிட்ட அந்த நம்பரை ஷேர் பண்ணுவோன்னு சொன்னேன். தப்பான நியூஸை பரப்பாதீங்கன்னு உங்க எல்லார்கிட்டையும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் வீடியோவை முழுமையா பாருங்கன்னு ஆக்ட்ரஸ் மான்யா ஆனந்த் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, எனக்கு ஷுவரா தெரியாது உண்மையிலேயே இது தனுஷ் சாரோட டீம்ல இருந்து வந்துச்சான்னு. பட் அவரோட பேரை யூஸ் பண்ணி தான் எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு. என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, பண்றீங்களான்னு கேட்டாரு. சரி உங்களுடைய டிமாண்ட் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு நான் ரொம்ப ஓவர் கிளாமரா இருந்தாலும் நடிக்க மாட்டேன், ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தாலும் நடிக்க மாட்டேன், எனக்கு டீசென்டான கேரக்டரா இருந்தா தான் நடிப்பேன்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. அவரும் தனுஷ் படத்துல நடிக்க சான்ஸ் தரதா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்டையும் எனக்கு அனுப்புனாரு. பட் நான் அதை படிக்கவே இல்லை. அந்த நபர் உண்மையிலேயே தனுஷோட மேனேஜர் தானு எனக்கு தெரியல, ஆனா இதே மாதிரி நிறைய நடக்குது. அப்புறம் நான் தனுஷ் கிட்ட வேலை பார்த்த கோ ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க கிட்ட இதை பத்தி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க இது தனுஷ்க்கு தெரியாம நடந்திருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இதுல உண்மை எதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா எனக்கு மட்டும் இல்ல, நிறைய நடிகைகளுக்கு இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இதை தனுஷோட டீம் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். நான் அந்த நபரோட நம்பர் கொடுக்க கூட தயாரா இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் சில நியூஸ் சேனல்ஸ் தான் இந்த தகவலை தப்பா மாத்தி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க.